சார் கொஞ்சம் தூக்கி பிடிச்சி. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். சக கலைஞர் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு மணிவாரன் அவங்க ஃபோன் பண்ணாங்க, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் கேட்குறீங்களான்னு. இப்போ கணேஷ் பாபு சார் வந்து கதை சொன்னார். அவர் டாடா படத்து டைரக்டர். சரி, நம்மளை ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் லவ் ஸ்டோரியில் இருக்க போகிறாங்கன்னா இந்த கதை சொன்னாங்க. பயங்கர ஷாக். இப்படி ஒரு த்ரில்லர் நான் கேட்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கே சார், யார் லீட் பண்ணுறாங்கன்னு. அஜய் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. சார் ஃபஸ்ட்டு படம் பண்ணிவிடுவாரா? ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரா சார். அப்புறம் டப் பண்ணும்போது பார்த்தேன் சார், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு எனக்கும் ஸ்க்ரீன் ஷேர் இருந்தது, எனக்கு அவங்களுக்கு அஞ்சனாவோட கம்மியாக தான் இருந்தது. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க நான் டப்பிங்கில் பார்த்த வரைக்கும். அண்டு 5 ஸ்டார் செந்தில் சார், அதாவது கமர்ஷியல் வாயபிலிட்டி படங்கள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அவருக்கு நிறையா வாய்ப்புகள் இருந்தாலும் கான்செப்ட் ட்ரிவன் ஃபிலிமுக்கு வந்து அவர் பெரிய மரியாதை கொடுத்து நல்ல படங்களை ரிலீஸ் பண்ணுறாரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப அருமை சார். இந்த எப்படி சொல்கிறது, கல்யாண் அவரை பற்றி சொல்லி ஆனோம். இந்த படம் செட்டுக்குள்ளே போனால் அமைதியாக இருப்பாங்க எல்லோரும். நான் நினச்சேன் எங்கள் டைரக்டர் பாக்யராஜ் சார் இருக்கிறதுனால மற்றவங்களாம் அது அமைதியாக இருக்காங்க. ஷார்ட் சொல்லும்போது கூட அமைதியாக சொல்லுவார். அண்டு கேமராமேன் ரவி சக்தி, அவரும் ரொம்ப அமைதி. ஒருத்தர் மட்டும் அந்த டீமில் பேசுவார். கண்ணதாசன் ஒரு அசோசியேட் சினிமாட்டோகிராஃபர், அவர் தான் ஜாஸ்தி பேசுவார். ஆக்சுவலாக என்னென்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து சவுண்டு ஜாஸ்தி வரும் எப்போவுமே. ஒரு படம் ஷூட்டிங் போனீங்கன்னா அண்ணாதுரை அவரும் சைலண்ட்டாக இருக்கார். எனக்கு டவுட் வந்துச்சுன்னா எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்களே, என்ன பிரச்சனைன்னு புரியலையேன்னு. அந்த படத்தோட இம்பேக்ட் அந்த மாதிரி. பட் இன்றைக்கி ட்ரைலரை பார்க்கும்போது பிரமாதமாக அந்த படம் பேசுது. ஸோ பெரிய வெற்றி இந்த படம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படி ஒரு டீம் எஃபர்ட் நான் பார்க்கல. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இவ்வளோ நேரம் யாருக்கும் ஹாய் சொல்லிய பிரதர், நீங்கள் ஸ்பெஷல் ஹாயாக இருக்குது, நோட் பண்ணிக்கிறோம் நாங்கள். என்னோட பேர் அஞ்சனா நேத்ரன். டார்க் வந்து என்னோட டெபியூ ஃபிலிம். என்னோட முதல் படத்துலேயே நான் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் லைக் பாக்யராஜ் சார், நட்டி சார், விடிவி கணேஷ் சார், இவங்க எல்லோரும் கூட நடித்ததில் ரொம்ப ஹாப்பி அண்ட் ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். அதுக்கப்புறம் ஹீரோ சச் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அவங்க, அண்ட் ரொம்ப ஸ்வீட், இன்னசென்ட். நானே வந்து நான் இன்னசென்ட்னு சொல்லிட்டு இருப்பேன், ஆனால் வந்து அவர் வந்து இன்னும் இன்னசென்ட். தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்து முக்கியமாக இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணம் வந்து என்னை நம்பி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் பாபு கணேஷ் சார், மணிமாறன் சார் அண்ட் செந்தில் சார், எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஐட் லைக் டு தேங்க் டிஓபி ரவிசக்தி சார் அண்ட் காஸ்டியூம் டிசைனர் காயத்ரி பாலசுப்ரமணியம், என்னோடய ஃபேவரட் செட்டில். அதுக்கப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்யூ. எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து அப்பானால தான் நான் இங்கே இருக்கேன், அப்பாக்காக தான் நான் இங்கே இருக்கேன். அதுக்கு வந்து முழுக்க சப்போர்ட்டிவாக இருக்கிறது என்னோடய அம்மா தீபா நேத்ரன் அண்ட் அக்கா வந்து அபிநயா நேத்ரன். அப்பா பேர் வந்து யுவன்ராஜ் நேத்ரன், அவருக்காக தான். இன்னும் உங்கள் எல்லோரையும் நான் வந்து ப்ரௌட் ஆக்குவேன். மேலும் இது என்னோடய ஃபஸ்ட்டு படி. மேலும் நான் வந்து உங்களோட எல்லாரோட சப்போர்ட்னாலையும் வளரணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், பிடிக்கும். எல்லோரும் சொன்ன மாதிரி பாபு சார் தான் வந்து எனக்கும் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தது. அண்ட் எனக்கு அடுத்த படத்துக்கும் அவர் தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ எவ்ரி ஒன். எனக்கும் இந்த டீம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் தான். எனக்கு மை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து அவங்க கூட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே வரும்போது எனக்கும் ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது. டார்க் இப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஐ சா விஷுவல்ஸ் தட் ஆர் ஃபேண்டாஸ்டிக். பயங்கரமாக இருந்துச்சு அந்த விஷுவல்ஸ். த ரைட்டிங், த வே இட் வாஸ் எடிட்டட் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ஐ ரியலி திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் தி என்டையர் டீம் டிசர்வ்ஸ் இட். With regards to acting, Ajay, man, you have range, superb range. Definitely you have a long way to go. Keep at it, and you have a very charming smile. Chocolate boy, new chocolate boy.
டேக் இட். அஞ்சனா, யூ அண்ட் ஐ ஹவ் ஒர்க்ட் இப்போ தான் நம்ம ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம் பிளடி பாலிடிக்ஸில். உங்களோட திறமையை பற்றி அந்த மேடையில் நான் பேசிக்கிறேன். பட் ஓவரால் ஐ திங்க் யுவர் ஃபாதர் இஸ் கோன் பி வெரி ப்ரவுட். நட்டி சார், யூ ஆர் ஆல்வேஸ் மை ஃபேவரட். உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார். உங்கள் கூட ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும், கூடி சீக்கிரமாக அது பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ப்ராஜெக்டோட ப்ரொடியூசர்ஸ், டார்க்கோட ப்ரொடியூசர்ஸ் கணேஷ் கே பாபு, மணிமாறன் சார், இவங்க 2 பேரும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். மணிமாறன் சார் எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸாக நான் ஒரு விஷயத்தை தேடிட்டு இருந்தேன். அது அவரால் எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ அது மேபி வேறு ஒரு இடத்துல நான் அதை பேசுகிறேன். பட் மணிமாறன் சார், அதனால நான் உங்கள் கடனில் இருக்கேன். ரொம்ப நன்றி எனக்காக. அண்ட் கணேஷ் பாபு வந்து என்னை நம்பி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து வெறித்தனமாக ஒர்க் பண்ணி பட்டுன்னு முடிச்சிட்டாரு. அண்ட் ஐ திங்க் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட் வித் தீனா ராகவன், பிளடி பாலிடிக்ஸ். கூடி சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வில் ரீச் யூ. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், திஸ் டீம், திஸ் ப்ராஜெக்ட். ஸோ என்னோட ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் கைண்ட் ஆஃப் சினிமா. தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் ப்ரெஸ், மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மேடை. ஏன்னா டார்க் எனக்கு ஒரு படங்கிறத தாண்டி இது எனக்கு ஒரு பாடம்னு சொல்லணும். ஏன்னா சினிமாவை பற்றி ப்ராப்பராக கற்றுக்கிட்டது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க காரணமாக இருந்த ஒரு 2 பேருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏபிவி மாறன் பிரதர் அண்ட் எங்கள் மாஸ்டர் கணேஷ் பாபு பிரதர். கண்டிப்பாக ப்ரோ, ஆக்சுவலாக உங்கள் 2 பேருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்கள் டாடா சக்ஸஸ்க்கு அப்புறம் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் கூட போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சப்ஜெக்டை ஒரு நியூ ஃபேஸை நம்பி இது ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு வந்த ஒரு ஆட்டிடியூட் அண்ட் அந்த ஒரு மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் போட்டிருக்கிற சட்டம் மாதிரி உங்கள் மனசும் பயங்கர வெள்ளையாக இருந்துருச்சு. பண்ணால் சந்தோஷம் ப்ரோ. பட் தேங்க்யூ ப்ரோ. அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதெல்லாம் தாண்டி ஒரு டைரக்டர், இப்போ ஒரு லிரிக்ஸிஸ்டாகவும் இந்த படத்தில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கீங்க. அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ப்ரோ. அண்ட் உங்கள் மூலமாக தான் கல்யாண் ப்ரோ எனக்கு மீட் பண்ணுறதுக்கான சான்ஸும் கிடச்சிது. அண்ட் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய ஒரு ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கூட நடந்திருக்கு. அதில் குறிப்பாக ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணுன்னா, ஒரு சீனில் எமோஷன் வரணுங்கிறதுக்காக நான் ஒன்று பண்ண போகிறேன், ரியாக்ட் பண்ணிடாதீங்கன்னு சொன்னார். நான் சரி கண்ணில் கிளிசரனை தான் ஊற்ற போகிறாங்கன்னு நினச்சா பக்குன்னு ஒரு அரை வச்சிட்டாப்புல. தம்ப்நெயில் யாரும் தப்பாக போட்டுறாதீங்க. கன்ஃபார்மாக தம்ப்நெயில் கண்டென்ட் இதாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். வைலண்ட்டாக மாறின தாடா பட இயக்குனர் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது இது அன்னைக்கு தான் நான் ஒரு கராத்தே பாப்பாவை பார்த்தேன் ஆக்சுவலாக ப்ரோ. பட் ஆனால் ஜென்யூனி தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேட் இந்த ஒரு ஸ்கிரிப்ட் என்னை நம்பி கல்யாண் ப்ரோக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்ததுக்கு, ஒரு டைரக்டராகவும் சரி, எனக்கு ஒரு ஆக்டிங் கோச்சாகவும் இதில் நீங்கள் இருந்திருக்கீங்க. அண்ட் ஆஸ் அ பிரதர் அண்ட் அ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் எங்களோட இன்னொரு தயாரிப்பாளர் திரு 5 ஸ்டார் கே செந்தில் அவர்கள். அப்போ நான் உங்களுக்கு இந்த மேடை இல்லை, போன மேடையிலையும் சொல்லிட்டு, எத்தனை மேடை வந்தாலும் உங்களுக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ. இனிஷியலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு படம் ஒரு பேய் படம்னு சொன்னப்போ நீங்கள் லைட்டாக பேக் வாங்கினீங்க பயந்துட்டு. ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு சீரியஸான சப்ஜெக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுமான்னு. அதுக்கப்புறம் எங்கள் விஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சப்போர்ட்டிவாக எல்லாமே பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் டைரக்டர் கல்யாண் கே ஜெகன் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் உங்கள் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஒரு 3 வருஷம் தொடர்ந்து ட்ராவல். இதில் டாடா படம் நீங்கள் ஒர்க் பண்ணப்போ இருந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. அண்டு நிறைய அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஷூட் போனால் கண்டிப்பாக அங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி அது ஒரு நல்ல ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிப்பாப்புல. அண்ட் எதுக்கும் டென்ஷன் ஆக மாட்டாப்புல, அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் நியூ ஃபேஸாக வந்தப்போ பயங்கரமாக கோவக்காரர் எதாவது திட்டுவாங்கலாம் நினச்சேன். ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே திட்டாமல் ஒரு பெக்டாக் சாஃப்டாக தான் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் எங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூ, ஸோ அஞ்சனா, நட்டி சார் அண்ட் பாக்யராஜ் சார். என்னோடய ஃபர்ஸ்ட் படத்தில் இந்த மாதிரி நிறைய வேர்சடைலான ஆர்டிஸ்டோட நடித்தது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நட்டி சார், தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஏன்னா நீங்கள் ஷூட் பிரேக்கில் நிறைய என் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்ணுறதெல்லாம் நோட் பண்ணி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் அண்ட் என்கரேஜிங்காக இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் அன்ஷனா இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. நீங்கள் சைலண்ட்டாக இருந்தாலும் சரி உங்கள் பெர்ஃபார்மன்ஸாக வரும்போது நீங்கள் நல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறீங்க, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் பிளடி பாலிடிக்ஸ் as well. அண்ட் பாக்யராஜ் சார், இன்றைக்கி சார் வரல, பட் ஆனால் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார் வந்து இந்த வயசுலேயும் அவர் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பாப்புல. ஸோ புதுசாக வர ஆர்டிஸ்ட்டாக பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் அண்ட் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. அவர் எனக்கு கொடுத்த டிப்ஸும் சரி, அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ண நிறைய விஷயங்களும் சரி, இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் அடுத்தது எனக்கு ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர், ஒரு நல்ல ஹியூமரஸான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காப்புல சிபி. இன்ஸ்டாகிராமில் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காப்புல. கூடிய சீக்கிரம் நிறைய படங்கள்லேயும் அவரை பார்ப்போம். நல்ல ப்ராமிசிங்காக லைனப் வச்சுருக்காரு. நம்ம படத்துலேயும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் எங்கள் டெக்னிக்கல் க்ரூ, எடிட்டர் கதிர், காயத்ரி, ஆர்ட் டைரக்டர் ராஜா, அண்ட் எங்கள் சினிமாட்டோகிராஃபர் கண்ணதாசன் அண்ட் ரவிசக்தி ப்ரோ. ரவிசக்தி ப்ரோ, நீங்கள் எல்லாருக்கும் நிறைய நன்றி மட்டும் சொன்னீங்க. நான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்தப்போ எல்லாமே அது நல்ல ஒரு விஷுவலாக எனக்கு பண்ணி கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ அந்தரத்தில் தொங்கிட்டெல்லாம் நிறைய ஷாட்ஸ் எடுத்தீங்க. உங்கள் விஷுவல்ஸோட இம்பேக்ட் கண்டிப்பாக படம் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் அடுத்தது எங்கள் கதிர் ப்ரோ, எங்கே ப்ரோ இருக்கீங்க ப்ரோ? ஆக்சுவலாக நான் டேரக்டரால உங்களை பார்த்தா ப்ரோ அதிகமாக பயந்துருக்கேன். ஏன்னா கல்யாணம் ப்ரோ சும்மாவே டேக்கு டக்குன்னு விட மாட்டாப்புல, வெரைட்டி எடுக்கிற நிறைய கொண்டு போப்பாப்புல. அண்ட் அவர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறமும் ஒரு குரல் வரும், மாஸ்டர் அங்கே ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ கரெக்ட், நான் மானிட்டர் பார்த்ததுக்கப்புறம் எடிட்டர் டேபிள் எங்கேருந்தா தேடுவேன், ஏன்னா கண்டிப்பாக ஒரு கரெக்ஷனோட வந்துருவாப்புல. பட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தட் ப்ரோ, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் அது ஒரு எடிட்டருக்கு எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான ஜாப்னு தெரியும். ஏன்னா இதில் நிறைய கொஞ்சம் சின்ன சின்ன கன்ஃபியூசிங்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாமே ப்ராப்பராக கொஹியரண்ட்டாக நீங்கள் எங்களுக்காக பண்ணி கொடுத்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் காயத்ரி, காஸ்டியூம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்ல ஒரு மேக் ஓவராக கொடுத்தீங்க. காஸ்டியூம்ஸ்லேருந்து லுக் டிசைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கல்யாண் ப்ரோ கிட்ட சொல்லி இந்த படத்துக்கு இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும், நல்ல இம்பாக்டாக இருக்கும்னு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் ஆர்ட் டைரக்டர் ராஜா ப்ரோ, செட் ரொம்ப நல்லா போட்டு கொடுத்துருந்தீங்க. அது செட்டுன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்திருக்கிற எல்லா சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்களோட குட்டி ஃபிலிமை உங்களோட பெரிய சப்போர்ட்டில் ஒரு கொடுத்தது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஸ்கெட்யூல் எங்களுக்காக வந்தது. அண்ட் ஷாகுல் ப்ரோ, உங்களை பற்றி சொல்ல மறந்துட்டேன் சார். நீங்கள் ஒரு நல்ல ரோல் ஒரு நெகட்டிவ் ஷேடில் பண்ணியிருக்கீங்க. அது படம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட டெடிக்கேஷன் எல்லாருமே பார்த்து பேசுவாங்க. ரொம்ப நல்லா இருந்திருக்கு ப்ரோ உங்கள் ரோல். கண்டிப்பாக இன்னும் உங்களை நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸில் பார்ப்போம். ஆல் த வெரி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, இது கண்டிப்பாக உங்களுக்கு அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்களோட ஆதரவில் தான் நிறைய படங்கள் மக்கள்கிட்ட போய் சேருது. புது புது முயற்சிகளை என்றைக்குமே விடாமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நாங்களும் ஒரு புது முயற்சியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சைக்கலாஜிக்கல் ஹாரர் ஃபிலிம் தான் பண்ணியிருக்கோம். இந்த படம் ஆரம்பிக்கும் போதுலேருந்து சரி, எங்களோட மெயின் இன்டென்ஷன் என்னென்னா, ஆடியன்ஸ் தேட்டருக்குள்ளே வந்து உட்காரும்போது அவங்களுக்கு வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் புதுசாக ஏதாச்சும் தரணும், அடுத்தடுத்து அவங்களுக்கு கெஸ் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கணும், அவங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிமாக இருக்கணும். அதை நோக்கி தான் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு இது ஒரு நல்ல தியேட்ரிக்கல் அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான தியேட்ரிக்கல் ஒரு ஹாரர் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். பாருங்கள், படம் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் எல்லாத்தையும் இணையதளத்தில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா இதில் தான் நான் சினிமா பயணத்தை ஆரம்பித்தேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டில் நான் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். எஸ்என் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு வந்ததுக்கு. ஸோ அடுத்து இங்கே வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்து இது பெரிய ஒரு ஈவெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ எனக்கும் அது முதல் மேடை. ஸோ அந்த மேடையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த மாஸ்டர் பாபு கணேஷ். ஆனால் என்னென்னா, எனக்கு ஒரு சின்ன சேஞ்சு இங்கே இந்த மேடை மட்டும் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நான் ஃபஸ்ட்டு மானிட்டரில் நின்று என்னை பார்க்க வச்சது அவன் தான். ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவன் நடிச்சிட்டு இருந்தான். ஸோ அதனால் என்னை அந்த மானிட்டரில் நிற்க வச்சு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நிற்க வச்சான். ஸோ அவனோட ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு படம் எனக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னை நம்பி இந்த ஒரு ப்ராடக்ட் இந்த விஷயத்தை என்கிட்ட கையில் கொடுத்ததுக்கு ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து மணிமாறன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அதாவது எங்களுக்கு க்ரியேட்டிவ் ப்ராசஸ் தான் தெரியும். ஸோ இந்த பிஸ்னஸ் விஷயங்கள் எல்லாமே அவர் தான்.
ஸோ எங்கே என்ன பண்ணணும், யாரை உள்ளே கொண்டு வரணும், ஸோ எல்லாமே வந்து அவர் தான் பண்ணார். ஸோ எனக்கு இது 2 பெரிய சப்போர்ட் வந்து கிடச்சிருச்சு ஃபஸ்ட்டே. எனக்கு ஆரம்பமே எனக்கு இது ஈஸியாக இருந்தது இது வரத்துக்கு. அடுத்து எனக்கு அவங்க கொடுத்த ஆர்டிஸ்ட், ஸோ அஜய் ஆகட்டும், ஸோ அஜய் பற்றி பேசணும். ஸோ எங்கள் 2 பேருக்குமே இது ஃபஸ்ட்டு படம். 2 பேரும் மூஞ்சி பார்த்துப்போம், 2 பேரும் மாற்றி. ஸோ அந்த மாதிரி தான் இது போச்சு. ஷூட் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஜாலியாக தான் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அஞ்சனா அவங்களும் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் மாற்றி அதை எல்லாருமே பார்த்துக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ அதை அப்படியே பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்து ஆனால் அதுதான் இப்போ நட்டி சார் இல்லை. ஸோ அவர் ஆக்சுவலி செட்டுக்கு வரும்போது அமைதியாக இருக்கும்னு சொன்னார். அமைதி ஆக்கிடுவோம். ஏன்னா அவர் தான் இருக்கிறதுலே சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்கிறதுலையே. ஸோ வந்ததில் ஸோ ரொம்ப நாள் நடித்தார் வேறு. ஸோ எங்களுக்காக வந்து நடித்து கொடுத்தாரு. ஸோ நைட்டு டபுள் கால் ஷீட்லாம் போயிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ அடுத்து விடிவி சார். ஸோ எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட் இல்லாமல் இந்த படம் உருவாக்குறது கஷ்டம். ஸோ அதே மாதிரி அஜய் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மென்ஷன். ஏன்னா இந்த கதையே நீங்கள் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தாலுமே தெரியும். ஸோ அவர் டிபெண்ட் பண்ணி தான் இந்த டோட்டல் கதையே இருக்குது. ஸோ படமே அப்படிப்பட்ட ஒரு படம் தான். ஸோ அவர் அதை சின்ன வயசில் ரொம்ப மெச்சூராக ஹேண்டில் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம சொல்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக பண்ணார். ஸோ எனக்கு ஈஸியாக தான் இருந்தது. அவர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு படத்தில் எனக்கு எல்லாமே சப்போர்ட் நிறைய கிடச்சிது. ஸோ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்னை தூக்கி நிறுத்திட்டாங்க மேலே. ஸோ அதனால் அது ஒரு ஹாப்பி எனக்கு. ஸோ அடுத்து எனக்கு கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேமராமேன் சக்தி. ஸோ நானும் அவனும் செட்டில் அடிச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு ஒன்று வரும், அவனுக்கு ஒன்று வரும், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஆனால் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறதுனால எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால இது விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. ஸோ நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அது மாதிரியே வந்திருக்கு, நல்லாவே வந்திருக்கு. ஸோ அடுத்து எடிட்டர். ஸோ கதிர். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க இல்லையா, ஸோ இந்த கட்டு வந்து கதிர் பண்ணது தான். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கட்டு இது. ஸோ இதுதான் இந்த ட்ரெய்லர் பண்ணோன்னே நமக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே படத்தை எப்படியாவது வெளியே கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ அதுக்கு மியூசிக் போட்டது சாம்சிஎஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா கேட்கும்போது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ ட்ரெய்லர் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெய்லராக இருக்குது. ஸோ அடுத்து ஆர்ட் டைரக்டர். ஸோ ராஜா. ஏன்னா இந்த படத்துக்காக ஒரு பெரிய செட்டு போட வேண்டியிருந்தது, ஒரு வீடை க்ரியேட் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. ஸோ எங்களுக்கு அது இருந்ததுனால எங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் ஷூட் பண்ணும்போது அது அஜய்க்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா லைவாக போகும்போது அது நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஸோ எங்களுக்கு ஒரு கண்டெய்னான ஒரு செட்டுக்குள்ளே ஸோ எங்களுக்கு என்ன எமோஷன் எடுக்கணுமோ அதை எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு ராஜாவுக்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ அடுத்து காஸ்டியூம். ஸோ காஸ்டியூம் டிசைனர் காயத்ரி. ஸோ ஏன்னா நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது நம்மளுக்கும். ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஸோ நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது. ரொம்ப லாங் டியூரேஷன் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து காஸ்டியூம்ஸாக அவங்க டிசைன் பண்ணி கொடுத்தது ஒரு லுக்காக. ஸோ எல்லாமே அஜய்க்கு வந்து பர்சனலாக அவங்க லுக் எல்லாமே க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அஞ்சனாக்கு எல்லாருக்குமே முக்கியமாக அந்த ப்ரொமோ சாங்கில் ஸோ ப்ரொமோ சாங் வந்து பிரிச்சுட்டாங்க. ஏன்னா நாங்கள் அவங்கள ஒர்க் பண்ண விடல படத்தில். ஸோ ப்ரொமோஷன் சாங்கில் அதுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க காஸ்டியூம் டிசைனர். அடுத்து சவுண்ட் டிசைனர் அருணாச்சலம் அண்ணன். ஸோ அவர் இந்த படத்துக்கு சவுண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ என்னமே இருக்குது. ஸோ அந்த விஷயம் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் ஒன்று ஹேண்டில் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. ஸோ அது எனக்கு பெரிய சப்போர்ட் இந்த படத்தில். ஸோ நிறைய வாட்டி நாங்கள் உட்காந்துருக்கோம், மிக்சிங் உட்காந்துருக்கோம். ஸோ ஒர்க் அவுட் ஆகலை, இது ஒர்க் அவுட் ஆகலை, அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன ஒரு கைட் பண்ணார். ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ஸோ மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ், ஸோ எனக்கு ஒர்க் பண்ண மேனேஜர்ஸ் பாலாஜி, ஸோ எல்லாருக்குமே எனக்கு இந்த படம் க்ரியேட் பண்ணி இங்கே நிற்கிறதுக்கான
ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ். ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் இங்கே நிற்கிறோம். ஸோ இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ டாடா எல்லோரும் சொன்ன மாதிரி டாடாவால் அவன் எப்படி பெரிய டைரக்டர் ஆகணும், அதுலேருந்து தான் எனக்கு இந்த படம் கிடச்சிது. இல்லை ஸோ டாடா இல்லாமல் இது இல்லை. ஸோ இந்த படம் வந்திருக்காது, ஸோ இது நடந்திருக்காது. ஸோ அதனால் அதிலேருந்து நம்ம கூட இருக்கோன்றதுனால ஸோ இட்ஸ் ஹாப்பி ஸோ டு பி ஹியர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். காலையிலேயே வந்து எல்லோரும் உட்கார்ந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ படத்தையும் பார்த்து தியேட்டரில் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.